வணக்கம் பானா. அதாவது பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணூர் அருகே கிராமம். இந்த அருங்குருக்கை கிராமத்துல பாத்தீங்கன்னா கண்ணன் என்பவருக்கு சொந்தமான கிணறு வெட்டும் பணியில விவசாய நிலத்துல கிணறு வெட்டும் பகுதியில பாத்தீங்கன்னா கடந்த 10 நாட்களுக்கு மேலாக பாத்தீங்கன்னா 5க்கும் மேற்பட்ட கிணறு வெட்டு தொழிலாளர்கள் ஈடுபட்டு வந்த நிலையில நேற்று இரவு பாத்தீங்கன்னா நள்ளிரவுல அவங்க இரவு நேரங்களையும் கிணறு வெட்டுவது வழக்கமாக கொண்டுள்ளனர். அப்பொழுது பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல கிணறு வெட்டும் பொழுது கிணறு வெட்டுவதற்காக ஒரு சில இடங்கள்ல பாறையில உடைப்பதற்காக குச்சிகளை பயன்படுத்துவாங்க. அதை வெடி மருந்து எல்லாம் பயன்படுத்துவாங்க. இது பொதுவா அனுமதி பெற்றுதான் இந்த கிணறு வெட்டுறதே பாத்தீங்கன்னா விவசாய நிலத்திலையும் வெட்டணும். இருந்தாலும் இவர் அனுமதி பெற்றாரா இல்லையா என்ற கோணத்திலையும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில கிணறு வெட்டும் பணியில் இருக்கும்போது அந்த கிணறு தொங்கும் போது கயிறு அருந்து விழுந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 கூலி தொழிலாளிகள் இருந்துட்டாங்க. முருகன் மற்றும் ஹரிகிருஷ்ணன், முருகன், ஹரிகிருஷ்ணன், தனியாச்சலம் இவங்க 3 பேரும் உயிரிழந்துட்டாங்க. இது குறித்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா பகுதியில யாருக்குமே இரவு நேரம்ன்றதால் தெரியாததால ஒரு அதிகாலையில ஒரு 3:30 மணிக்கு மேலதான் அந்த சம்பவ இடத்திற்கு தகவல் அடிப்படையில போயிட்டு அந்த பகுதி மக்கள் திருவண்ணூர் காவல் நிலையத்துக்கு புகார் கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் விழுப்புரம் டிஎஸ்பி சுரேஷ் தலைமையிலான போலீசார் அங்கு சென்று தீயணைப்பு வீரர்கள் உதவி மற்றும் பொதுமக்கள் உதவியுடன் உயிரில் ரத்த காயங்களுடன் உயிருக்கு போராடி இருந்திருக்காங்க. அப்ப கிணத்திலே உயிர் இருக்காங்க. என்ன பிரபலமாக அவங்கள 3 பேரையும் மீட்டு உடனடியாக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. தற்பொழுது டிஎஸ்பி அந்த கிணறு வெட்டும் தொழிலாளர்கள் பொதுமக்களுக்கு எதுவும் எந்த பிரச்சனையும் இல்லாம அங்க முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த கிணறு வெட்டும் போது கிணறு வெட்டு உரிமையாளர் விவசாயிகள் பாத்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகத்திட்ட அனுமதி பெறணும். ஒரு சில கிணறு வெட்டுவதற்கான சிக்கலில் அவங்க கிணறு வெட்டுவதற்கான அனுமதி பெற்றுதான் இவங்க வெட்ட வேண்டும். இருந்தாலும் இவங்க வெடி மருந்து பயன்படுத்தி இந்த வெட்டும் பொழுது இந்த கயிறு அருந்ததா இல்ல கயிறு அருந்து தவறி விழுந்துட்டாங்களா என்ற கோணத்திலும் இப்ப போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. தொடர்ந்து அந்த பகுதியில் பதட்டமான சூழ்நிலை உருவாகி இருக்குது. ஏன்னா இப்ப அந்த அருங்குருக்கை கிராமத்தை சேர்ந்தவங்க இவங்க கிடையாது. ஒருத்தர் பாத்தீங்கன்னா நரிப்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர், அதே மாதிரி நெய்வானம் கிராமத்தை சேர்ந்தவங்க, இன்னொரு பெருங்குருக்கையை சேர்ந்தவங்க, இந்த மாதிரி பக்கத்துல உள்ள சுத்தோட்டார பகுதியில் உள்ள கிராம பகுதியிலிருந்து இவங்க கூலி வேலைக்காக இங்க தங்கி இந்த பணியில் ஈடுபட்டு வந்திருக்காங்க. தொடர்ந்து இப்ப அந்த பக்கம் பதட்டமாக சூழ்நிலை இருப்பதால போலீஸ் பாதுகாப்பு ஈடுபட்டுள்ளது. தொடர்ந்து அந்த கிணறு வெட்டும் அந்த உரிமையாளர் விவசாய கண்ணனிடமும் விசாரணை மேற்கொண்டு வருவதாக ரகசிய தகவல் கிடைச்சிருக்கு.